பிறகு ஓமமா ராமசாமி ரெட்டியார் அவர்கள், அதற்கு பிறகு ராஜா, இப்படி பல்வேறு தெரிந்தது முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழுக்கான ஆட்சியை தந்த ஒரு உத்தமர்கள். அது மட்டுமல்ல, இந்திய பாடுகின்ற இந்த நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதிகளை இந்த அரசு, மத்திய அரசு தடை செய்ய வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய பிரதமரை கொன்று குவித்த ஒரு பயங்கரவாத அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு என்று யார் சொல்றாங்க? நாங்க சொல்லல, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசாங்கம் சொல்லுது. அந்த கொடியை தமிழ்நாட்டிலே கொடியை பயன்படுத்துறாங்கன்னா இது இந்திய இறையாண்மைக்கான இது போக்கா? இது தேசமா? ஏன் அதை தடை செய்யல? தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய கட்சி கொடியை, நீக்க கொடியை இங்க தமிழ்நாட்டிலே கொடி ஏந்தி ஒருத்தர் இன்னைக்கு இனவாத பிரிவினவாத பிரேம்பெடுக்கிற ஏன் இதை தடை பண்ணுவோம்? நாங்க கேட்கறதெல்லாம் இந்தியாவிலே இந்திக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தெலுங்கர் ஆகிய நாங்கள் இந்த தமிழ்நாட்டிலே எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி இந்த நாட்டிலே நிலவுகிறது. எனவேதான் வரும் காலகட்டங்களிலே ஒன்றுபட்ட தெலுங்கர்களாகிய நாம் ஒரு கருத்தியலால், ஒரு அரசியலால், ஒரு துறையின் கீழ் அணி திரண்டு இப்போது என்பது இந்த நேரத்திலே உங்களை நான் தோழமையான வேண்டுகோளை வைத்து என்னுடைய ஆர்ப்பாட்ட கருத்தினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கர்களை பிரிவினைவாத அரசியலை தூண்டுவிடும் விதமாக சீமான் அவர்கள் இங்கு நம்மிடையே ஒரு பிரிவினையை உருவாக்கி அரசியல் செய்ய அதே போல இன்னொரு கோரிக்கை வச்சோம். திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயகர்கள் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு திருவண்ணாமலை நகர வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமைக்க வேண்டும் என்று தன் சொந்த குரலால் அமைக்கிற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை காத்துள்ள ஒலிக 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 கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் அந்த இடத்துல அந்த சிலை. அதனால அனைத்து தெலுங்கு சார்ந்த அனைத்து கட்சியில் இருக்கிறவங்க தயவுசெய்து ஒன்றிணைந்து நம்ம 42% சொல்றோமே முடியா பிரிந்து இருக்கணும். அதனால ஒன்றிணைந்து வரதுக்கு நம்முடைய மக்களை ஒன்றிணைந்து நம்முடைய சந்ததிகத்தை வழிகாட்டுறதுக்கு நம்ம ஓட்டு கேட்டா போய் கேளுங்க, போடுவோம். நல்லது செய்யறேன்னு சொல்லுங்க, ஓட்டு போட்டோம். மற்றவங்களை குறை சொல்லி அவங்க ரிசைன் பண்ண சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் யோகி ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை சார்பில் இன்றைக்கு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகார பதவிக்கு வரக்கூடாது, தமிழர்கள் தெலுங்கர்கள் இங்கு வளர்த்திக்கலாமே தவிர இங்கு அரசியல் உரிமைகளோ அல்லது ஆளுகின்ற அவருக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களில் இருந்த அனைத்து விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து கோபுரங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு சென்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கோபுரங்களையும் அனைத்து கோயில்களையும் திறம்பட கட்டி அதை குடமுழுக்கு செய்து இன்றைக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பயன்பாட்டுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து திருமலை நாயக்கர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து இன்றைக்கு மதுரையிலே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இன்றைக்கு விளங்குகிறது என்றால் நாயக்கர் மகால், மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் ராணி மங்கம்மாளுடைய சத்திரம் இன்றும் நிறைய சுற்றுலா தலமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை ஒதுக்கி ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நிர்ணயித்து வருகின்றது. அப்பொழுது கூட தெலுங்கர்கள் என்று எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு அரசர்களோ அதற்கு பின்பு வெளிவந்தவர்களோ இதுவரை தெலுங்கன் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும்
தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழை படிக்கின்றோம், எங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அப்படி தமிழர்களாக படித்து தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை வந்தேரிகள் உங்களுக்கெல்லாம் எந்த வேலை கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த சீமான், தற்கொலை சீமான், அவனுக்கு வரலாறுகள் தெரியாது. வரலாறு தெரியாதவர்களாம் மேடைகளை முழங்கி கொண்டு புதிய வரலாற்றை உருவாக்க துடிக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி வருகிறார். தெலுங்கர்கள் நாங்கள் தான் அரசியல் களம் காண வேண்டும் என்று நாங்கள் தனியாக நினைத்தது கிடையாது. ஏனென்றால் நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகளாக என்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளிலே மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்து இன்றைக்கெல்லாம் இருக்கின்றார்கள். எம்எல்ஏயாக இருக்கிறார்கள், மந்திரிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை கட்சி ஆரம்பித்து தெலுங்கர்களுக்கு என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டதே அது சீமான் தான். ஏன்னா நாங்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சில தலைவர்கள் ஆரம்பித்தாங்க, அதை விட பெருசாக கொண்டு போகல. ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முதல் இன்றைக்கு வருகின்ற 2026 எலெக்ஷனில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களை போட்டியிட நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சீமான் தான். இல்லைன்னா நாங்கள் அமைதியாக எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு, எங்களுடைய தொழிலை பார்த்து கொண்டு, எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வளர்த்தி கொண்டு சமுதாய இயக்கமாக தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு அந்த சமுதாய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு மாபெரும் அரசியல் கட்சியாக முன்னெடுத்து இன்றைக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம். அதற்கு முத்தாய்ப்பாக அருமை சகோதரர் புகழ் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்று இந்த அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த கவன ஈர்ப்பு திருப்பட்டத்துக்கு அருமையாக வருகை வச்சிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை இருந்த நமது இன சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சீமான் தற்கொலை சீமான் இத்துடன் தன்னுடைய தேவையில்லாத தெலுங்கர்களை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்திக் கொள்ள பட்சத்தில் அவர் ஏகப்பட்ட பின்விளைகளை சந்திக்க நேரிடும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டபொம்மனுடைய பேரவனுடைய தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார். எங்கள் வளமும் பொங்காத தமிழே என்று சங்கிய முழு. என்னோட உரையை ரொம்ப கம்மியாக நான் நேரத்தை எடுத்துக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய புகழை கெடுக்கும் விதமாக சீமான் மட்டும் இல்லை, அவர்களுடைய தம்பி, அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் வலைதளங்கள் மூலியமாகவும் தெருமுனை கூட்டங்கள் மூலியமாகவும் ஒரு தவறான செய்தியை அவருக்கு புகழ் கெடுக்கும் விதமாக பேசிட்டு இருக்காரு. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷன் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். திரு புகழ் பாலாஜி அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையாக சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அதுக்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பெரியவங்களை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கும் வரணும் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு அரசாட்சி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு அந்த அரசனோட எந்த சாமியை கும்பிடுறாரோ அந்த சாமியை நிறுவுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். ஒரு கிறிஸ்துவர் வராருன்னா கோயிலெலாம் இடிச்சுட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவ ஆலயம் கட்டுவாங்க. ஒரு முஸ்லீம் படையெடுத்து வராருன்னா அங்கே இந்து கோயில் இருக்குன்னா அதை அகற்றிட்டு அதை மசூதியாக மாற்றுவாங்க. அது மாதிரி இந்துக்களே இருக்கிற பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரிவில் அந்த கோயிலை ஆக்கிரமித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய முருகரை இஷ்ட தெய்வமாக பாவித்து தினந்தோறும் பூஜை செய்து அந்த பூஜை முடிஞ்சிட்ட பிறகுதான் கையில் சாப்பாடே தொடுவாருங்கிற ஒரு உன்னதமான பழக்கத்தை கொண்ட மன்னரை பற்றி தவறாக பேசுறதுக்கு எப்படி இந்த சீமான் போன்ற நாய்களுக்கு இந்த மனசு வருதுன்னு தெரியல. இன்றைக்கும் திரு சேகர் பாபு ஐயா அவர்கள் அந்த 1700களில் பயன்படுத்திய மணியை புதுப்பித்து அங்கே வைத்திருக்கார். திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தயவு செய்து அதை சுற்றி பாருங்க. இன்றளவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா பயன்படுத்திய பூஜை பொருட்கள் தனியாக வச்சிருக்காங்க. இன்றளவும்
எங்களுக்கு வருடத்துக்கு 2 முறை மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மரியாதை அந்த கோயிலில் உண்டு எங்களுக்கு. அது மாதிரி அந்த கடவுள், எந்த கடவுள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்த ஒரு மாபெரும் மன்னரை கொச்சையாக பேசுவது அது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லை, சீமான் ஒரு நாயோட பழக்கம். ஏன் நாயோட ஒப்பிடுறேன்னா, ஒரு நாய் தான் தான் கக்குனதை அதுவே தின்றும். பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? நாய் தான் தின்னதை கக்குனதை தின்றும். அது மாதிரிதான் நம்மளுடைய தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது இந்த நாய் இப்போ பேசிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவர் வழியில தான் நான் வந்தேன்னு பேசுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, சீமான் நாய் தானே, கக்குனதை கக்குறானா? நம்மளுடைய கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சத்துக்கு 250க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடை நம்மளுக்கு கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, பாடத்திட்டங்கள்ல கொண்டு வந்தது அவர் தான். பல சிலைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது அவர் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய உருவத்தை வரைய சொன்னது கலைஞர். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக சென்னையில் அவருடைய சிலை இல்லைன்னு நம்ம கோரிக்கை வைத்தோம். அதிமுக அரசு 10 ஆண்டுகளாக இருந்தது, செவி சாய்க்கல. திமுக ஆட்சி வந்தோடனே பிப்ரவரி 10ஆம் தேதி காந்தி மண்டபத்தில் நம்மளுடைய ஐயாவினுடைய முழு உருவச் சிலையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதை விட எங்களுக்கு என்ன பெரிய புகழ் வேணும்? அது மட்டுமல்ல, இதே கலைஞரனுடைய சிலை மற்றும் பேனா சிலை மெரினால வைக்கணும், அதை உடைக்கணும்னு சொன்ன பைத்தியக்காரன் தான் இவன். திமுகவை பத்தி தப்பா பேசியாச்சு, பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டான். அதிமுகவை விட்டு வச்சானா? இதே செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பத்தி இந்த பக்கம் அண்ணா படுத்திருக்காரு, இந்த பக்கம் எம்ஜிஆர் படுத்திருக்கு, நடுவுல அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்திய நாய் தான் இந்த சீமான். எங்க தனி மனித ஒழுக்கமே இல்லைங்க. எங்க நான் ஒண்ணு கேக்குறேன், இருக்கிற பசங்க, தம்பி அதுல், நான் கேக்குறேன், எல்லாரையும் கேக்குறேன், உங்களுக்கு பிடித்த உறவு எதுங்க? தாய் தந்தை உறவா, தங்கை மகள் உறவா, இல்ல அண்ணன் தம்பி உறவா? எந்த உறவு பிடிக்கும்? சரி, சீமானுக்கு எந்த உறவு பிடிக்கும் சொல்லுங்க. 500 ரூபா பந்தயம், 500 ரூபா நான் தரேன். சீமானுக்கு பிடித்த உறவு எது? யாராவது சொல்ல முடியுமா? தம்பி சொல்லுங்க. உடல் உறவு. அவனுக்கு பிடிச்ச உறவே உடல் உறவு. ஏன்னு சொல்றேன் பாருங்க, இலங்கையில நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் செத்துட்டு இருக்கும் போது ரூம் போட்டு மேட்ரு பண்ணவன் தான் இவன். இவன்லாம் தலைவனா? இவன் பேச்சு இவனே எடுபடுறது இல்லை. சரி, நம்மள பேசுறானா? அவன் கட்சியில இருக்கக்கூடிய காளியம்மாள் என்ன சொன்னா? பிசுருங்கிறான். அதை கேட்டவன மசுருங்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் நாய் தானே? இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் இது ஒண்ணு இல்ல. எப்பா நீ சங்கியாமேன்னு கேட்டவொடனே மேடையில செருப்ப கட்டி, யாரா சங்கி, யார பாத்துடா சங்கின்னு. அதுக்கு அடுத்தது இப்ப என்ன சொல்றான்? சங்கின்னா என்ன? எல்லாத்தையும் சமமா பாக்குறவன் சங்கி. எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு? தம்பி, உன்னை மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா, உன் கட்சியை மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா, ஒரு கவுன்சிலர் ஆயிருப்ப நீ. உன் சீட்டு, நீ சீட்டு கொடுத்த அத்தனை பேர்ல ஒருத்தனாச்சும் கவுன்சிலர் ஆயிருப்பான். கவுன்சிலர் ஆகல, எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல. சும்மா ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தனியா நின்று 234 தொகுதியில நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஏன் இவன் தனியா நிக்கிறான்? யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இவனை. பைத்தியக்காரனை யாருப்பா சேர்த்துப்பா? சைக்கோ மனிதனை யாரு சேர்த்துப்பா? ஏன் இதுதான் காரணம் மட்டும் இல்ல. இப்ப 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிக்க வைக்கிறேன்ற பேர்ல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வசூல். இப்ப நான் மேடைக்கு நான் நின்று பேசுறேன் அப்படின்னா, ஐயா புகழ் பாலாஜி அவருக்காகவும் நம்மளுடைய கட்டபொம்மன் ஐயாவுக்காக நான் பேசுறேன். ஆனா அவர் பேசுறதுக்கு ராடிசன் ப்ளூல நீங்க ரூம் போடணும், சரக்கு வாங்கி தரணும், போயிட்டு வர்ற சார்ஜஸ் கொடுக்கணும். 234 தொகுதியிலையும் ஒரு சீட்டு நிக்கிறான்னா அந்த வேட்பாளர் கிட்ட பணத்தை வாங்கிடுறாங்க. அப்ப ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாருமே சொன்னாங்க நம்ம தங்கச்சி அவங்க ஒய்ஃப் வந்ததுன்னா. அதை சொல்ல மாட்டான் அவன், அதை சொல்லவே மாட்டான்.
இப்பவும் டவுட்டா இருக்கு. நிறைய பேர் அவனை வந்து மலையாளின்னு தான் சொல்றாங்க, அவன் தமிழன் கிடையாதுன்னு. ஏன்னா தமிழை யாருமே வந்து இந்த அளவுக்கு கொச்சையா பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி தவறா பேசுறாங்க. சரி, நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசுறது மட்டும் இல்ல, அவரே தெலுங்கர்ன்ட்டான். அது இந்த உச்சி வெயில்ல எங்கேயாவது நின்றுட்டு இருந்திருப்பானா, இல்ல எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு கொச்சையா பேசணும்னு அவனுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இப்போ தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஏன் நம்ம திராவிட நாடு, திராவிட மக்கள்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ ஆக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தனுஷ் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, கமல் இருக்காரு, ரஜினி இருக்காரு. எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்றோம், தெலுங்கு பேசுற மக்கள், தெலுங்கு மக்கள் என்ன அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்காக படத்துக்கு பால் அபிஷேகம் பண்றது, படத்துக்கு நம்ம வந்து மன்றம் ஓபன் பண்றது எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இதே இத்தனை வருஷமா ஒரு 10-15 ஆண்டுகளாக பீகாரிங்க இங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நம்மளுடைய தமிழ் பேசுறாங்களா, இல்ல தமிழ்ல நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய படத்தை டிபியா வச்சிருக்காங்களா, அந்த பாட்டு கேட்கறாங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்றது கிடையாது. நீ உனக்கு வட இந்தியருக்கும் தென்னிந்தியருக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு மக்கு கட்சி தலைவரால இருக்கு நீ. அது மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கட்சி துவங்கி இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கலன்னா அப்ப எல்லா மக்களும் அவனை புறக்கணிச்சிட்டதான அர்த்தம். இன்னொன்னு, நம்ம ஜாதி ரீதியான பிரிவு இருக்கு, அதை கடந்து வந்துட்டு இருக்கோம். எது மூலியமா? லவ் மேரேஜ்ங்கிற ஒரு மூலியமா. மத ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அதையும் கடந்து வந்துட்டு இருக்கோம். எதுக்காக? நம்ம சமுதாயத்துல பழகுறது எல்லாம் அண்ணன் தம்பியா பழகுறோன்னு. ஆனா இவன் ஒரு புது விஷயத்தை கொண்டு வரான். என்னன்னு? மொழி வாரியா பிரிச்சதெல்லாம் இப்பதான்ப்பா. அதுக்கு முன்னாடி எங்க மொழி வாரியாக இருந்தது? அண்ணன் சொன்னாரு முதல்ல வரலாறு படிக்கணும்னு. நான் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறேன், அதை முதல்ல படி. அந்த அம்மா சொன்னாங்க பாஞ்சாலங்குறிச்சி முதல்ல சீமான் எடுத்த படம் பாஞ்சாலங்குறிச்சி. அங்கதான் நம்ம கட்டபொம்மன் ஐயா போர் செய்த இடம். அங்க பர்மிஷன் வாங்கிட்டு அங்க மொத்த விஷயமா அவன் சினிமாக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அந்த படம் தான். படம் பேரே பாஞ்சாலங்குறிச்சி தான். அத்தகைய சீமான் வந்து இது மாதிரி பேசுறது, நாங்க வந்து பிரிட்டிஷார் போரையே நாங்க எதிர்த்து நின்ன முதல் குடி எங்க குடி. இந்தியாவிலேயே பீரங்கி சத்தத்தையும் பீரங்கியும் பார்த்த முதல் போர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர் தான். 286 நாட்கள் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போரிட்ட ஒரே இனம் எங்க இனம். எங்க கிட்ட வச்சுக்காத எங்க வரலாறு நீங்க தயவு செய்து நிப்பார். சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிறவன், ஏன்னா நான் வழக்கறிஞர், தவறான வழியில போக மாட்டேன், தவறான சிந்தனை எனக்கு கிடையாது. என்னோட தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் எந்த விதத்துக்கு ஹெல்மெட் போடாம கூட வண்டி எடுக்காதுன்னு சொல்லக்கூடியவன் நான். எங்களை மாற்றி இது பண்ணிக்காத, எங்களுடைய வரலாறு நீ பார். திருமல நாயக்கருடைய ஜெயந்தி விழாக்கு கூடக்கூடிய கூட்டத்தை நீ பார். இப்ப வரக்கூடிய அந்த கடைசி வெள்ளி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அங்க வரக்கூடிய கூட்டத்தை பார். நாங்க ஒதுங்கி போறோம்னு நினைச்சுக்காத திரு சீமான். ரொம்ப கேவலமான ஆளு நீ. சில நேரத்துல சில அசிங்கத்தை நம்ம காலில் மிதிச்சிடுவோம், காலை வெட்ட மாட்டோம், கழுவிடுவோம். அதே மாதிரிதான் கழுவி விட்டுட்டே இருக்கிறோம். இது மொத்த நாளும் இதே மாதிரி நடக்கும்னு நீ எதிர்பார்க்கிறாங்க. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நாங்க சட்டத்தை கடைபிடிக்கிறதுனாலதான். ஏன்னா இது வந்து அமைதி பூங்கா, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. நாங்க எந்த கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர் செவி சாய்க்கிறார். இங்க வன்முறை கூடாது. இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இறந்தாங்க யாருங்க, எல்லாருமே கண்ணீர் விட்டோம், கவலைப்பட்டோம். யாராவது தெலுங்கு இருந்துட்டாங்க, மலையாளி இருந்துட்டாங்க, தமிழர் இருந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம். இந்தியருங்கிற ஒற்றுமை, அந்த ஒற்றுமை வரணும். ஏன்னா எங்க அப்பா வந்து நேவில இருந்து, என்னுடைய 2 தாத்தாவும் ராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க. எங்க கிட்ட மத அரசியலை கொண்டு வராத, ஜாதி அரசியலை கொண்டு வராத, மொழி அரசியலை கொண்டு வராத. கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா, இல்லைன்னா எங்ககிட்ட கேளு. ஒவ்வொரு தடவையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய ஜெயந்தி விழாவுக்கு நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பேன்.
வந்து மாலை போட்டு போ அப்படின்னு. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணது கிடையாது. ஒரு ஒற்றுமையோடு இருந்தால் 4 நல்லது நடக்கும். வேற்றுமையோடு இருந்தனா அது உன் கட்சிக்குள்ளே வச்சுக்கோ. எங்கள் தலைவர்களை பற்றி நீ பேசுனீன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே. நீ வந்து இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். சீமானுடைய புகழை வந்து டெய்லியும் பரப்புவாங்க அவங்க. ஒரு அற்புதமான சேனல், எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சீமானுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற சீமானுக்கும் வேறுபாடு இருக்காது. அத்தகைய ஒரு ஈன பிறவி தான் அவன். இதுக்கு மேலேயும் பேசுவேன். சட்டம் படித்தனால அது வேண்டாம். திருத்திக்கோ, திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திருத்திக்கோ. எல்லாரும் தப்பு செய்கிறது தான் சகஜம்தான். ஆனால் வரலாறை படிச்சுக்கிட்டு இது பேசு. நான் இன்னொன்று சொல்கிறேன். வரலாறு ஆங்கிலேயர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆங்கிலேயர் வந்து மகாத்மா காந்தியவே தீவிரவாதின்னு சொன்னார். யாரு? பிரிட்டிஷார் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா தீவிரவாதின்னு அவன் பதிவு பண்ணி வச்சிருக்கான். நான் இன்னொன்று சொல்றேன். அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மாவை பத்தி திமுக காரங்க கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லது சொல்லுவாங்களா? நல்லபடியா சொல்லுவாங்களா? கலைஞரை பத்தி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்ட போய் கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க? நீ யாருக்கிட்ட போய் கேட்குற? ஆங்கிலேயர்களுடைய குறிப்பு என்ன இருக்குன்னா அது தவறாக தான் இருக்கு. அவன் சுதந்திரம் கொடுத்ததே எப்படி கொடுத்தான்? நான் தோல்வி அடைஞ்சிருவேங்கிறதுனால கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன். இதுதான் வரலாறு. அவன் நம்ம அமைதிக்காக போராடின மகாத்மா காந்தி ஒரு பக்கம் ஒரு காரணமா இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக தான் அவன் கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன். இது வரலாறு. வரலாறு தெரிஞ்சுக்கோ. நீ வேற நான் வேற கிடையாது. ஒரே ரத்தம் தான் ஓடுது. தவறு திருத்திக்கோ. மறுபடியும் கவன ஈர்ப்பு போராட்டமா இருக்காது. இது வேற விதமான போராட்டங்கள் மாறும். வாய்ப்பு இருக்கும் போதே திருத்திக்கோ, திருந்திக்கோ. சீமான் நாயே. நன்றி, வணக்கம்.